வெல்கம் டு ஹரோமா ஹோம் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு சாட்டர்டே ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் வரைக்கும் நான் என்னெல்லாம் வேலை பண்ணேன் அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இன்னைக்கு நான் 3 வித்தியாசமான ரைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ரைஸ் வந்து குயிக்காக பண்ணிடலாம், ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த டிஷ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோவை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நியூ வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இது என்ன சாதம் அப்படின்னு பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மத்தியானம் தான் என்னோட லஞ்ச் ரொட்டீனே நான் ஆரம்பிக்க போகிறேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12 o'clock மேலேயே ஆயிடுச்சு. இப்போ தான் நான் ஆரம்பிக்க போகிறேன். நான் வந்து 3 வகையான சாதம் பண்ண போகிறேன். ஏன்னா பாண்டி கிருஷ்ணா அப்படின்ற சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, குயிக்காக பண்ணுற மாதிரி எனக்கு ரெசிபி அப்லோட் பண்ணுங்கள், ரைஸ் ரெசிபிலாம் அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நான் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கு முன்னாடியே நிறைய வெரைட்டி ரைஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே அட்டாச் பண்ணி விடுறேன். நீங்கள் அதில் கூட போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். 3 வகை சாதமே நிறைய போட்டிருக்கேன். அதுவும் எல்லாமே வெரைட்டியாக பண்ணுறது தான். எப்பவுமே பண்ணுற புளி சாதம், லெமன் சாதம் அது மாதிரி இல்லாமல் ரொம்ப வெரைட்டியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தேங்காய் பால் சாதம் அதுதான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து மீல் மேக்கர் கிரேவி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஷாஜிரா, இதுதான் சோம்பு, இது ஷாஜிரா. இன்னும் உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன். இது சோம்பு, இது ஷாஜிரா, அதுக்கப்புறம் சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மராட்டி முக்கு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், நட்சத்திர சோம்பு, லவங்கம், அதுக்கப்புறம் பட்டை ஒரு பீஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் தாளிச்சிடலாம். எப்பவுமே பிரிந்தி சாதம் பார்த்தீங்கன்னா இது நல்லா பொரியணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து பிரிந்தியும் நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் பொரியாமல் போட்டிங்கன்னா வாசனை உங்களுக்கு வராது. அதனால இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். 3 பிரிந்தி இலையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இந்த பக்கம் வெறும் கடாயில் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். இது எதுக்காகனா நம்ம மீல் மேக்கர் கிரேவி பண்ண போகிறோம், அதுக்காக போட போகிறேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு கையளவு புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் இப்போ இதுக்கு நான் கணக்கு சொல்கிறேன் எப்படி போடணும் அப்படின்னு. இதுக்கு நீங்கள் போடுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க. நான் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் வந்து மொத்தமாக அரைச்சி வச்சுட்டேன், சாதம் எல்லாத்துக்குமே சேர்த்த மாதிரி. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். அடுத்து நீங்கள் இதே மாதிரி தான் பண்ணுவீங்க. அவ்வளோ வாசனையாகவும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணிக்கோங்க, ஸ்டோர் பண்ணாதீங்க. இல்லை எங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு டைம் இல்லையே அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதுக்கு டைம் இல்லையே அப்படின்னீங்கன்னா வேணால் ஒரு முந்தின நாள் வேணால் பண்ணிக்கோங்க, இல்லை 2 நாளைக்கு முன்னாடி வேணால் பண்ணி வச்சுக்கோங்க. 2 நாள் வரைக்கும் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாசனை போயிடுது. எனக்கு என்னவோ ஃப்ரெஷ்ஷாக அது செஞ்சால் தான் நல்லா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே நான் தேங்காய் பால் தான் ஆட் பண்ண போகிறேன், வேறு எதுவும் நான் ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ நம்ம தேங்காய் பால் அளந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். இதில் எவ்வளோ வருது அப்படின்னு நான் கவுண்ட் பண்ணி ஊற்றிக்கிறேன். 3 கப்பு நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எதில் அளக்குறீங்களோ உங்களுடைய ஆழாக்கில் நீங்கள் அளந்துக்கோங்க. அதே அளவுலேயே அளந்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது தண்ணி கொதிக்கணும். நான் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு எப்போவுமே கறிக்க இருந்தால் தான் நல்லாயிருக்கும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கொஞ்சம் தான் கறிக்கணும், ரொம்ப கறிக்க விட்டுறாதீங்க. அதாவது நம்ம டேஸ்ட் பண்ணும்போது அந்த கறிப்பு நம்ம நாக்குக்கு தெரியணும். அப்போ தான் ரைஸ் போட்டு பண்ணும்பொழுது கரெக்டாக இருக்கும். இது வந்து கொதிச்சிட்ருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம கிரேவி ரெடி பண்ணலாம்.
இப்போ நான் கடாயில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஹெவியாக சாப்பிட்றோம். இந்த மாதிரி கடுகு ஆட் பண்ணும்போது அது ஜீரணத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் கடுகு ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம பட்டை லவங்கம் அதெல்லாம் சாப்பிடும்போது சிலருக்கு ஜீரணமாகிற ப்ராப்ளம் இருக்கும். இதில் நான் சீரகமும் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரியட்டும். அதுக்குள்ளே இதுவும் நல்லா கொதிச்சிருச்சு. நான் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அரிசி போட்டேன். இந்த பக்கம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 3 வெங்காயத்தை நான் நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு நம்ம வதக்கிட்டு இருக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு பச்சரிசியில் தான் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிரியாணி அரிசிலையும் பண்ணிக்கலாம். நான் இதை மூடி 3 விசில் போட போகிறேன். ஆனியன் நல்லா வதங்கட்டும். சாரி, கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் நறுக்கி வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் அதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ மூடிடலாம். இப்போ நான் 3 தக்காளியும் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் கிரேவிக்கு தகுந்த அளவு உப்பு, மஞ்சள் எல்லாமே நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை நல்லா வதங்கணும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். 2 விசில் வந்துடுச்சு. இன்னும் ஒரே ஒரு விசில் தான் வரணும். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நான் இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து தீஞ்சு போகாமல் இருக்கும் லைட்டாக. இப்போ இதை நம்ம வதக்கிட்டு வந்துடலாம். நல்லா வதக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வதக்குனிங்கன்னா நல்லாயிருக்கும் எண்ணெயிலேயே. ரெடி பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கர் நான் போடுறேன். ஒரு கையளவுக்கு எடுத்தேன், கொஞ்சம் அதிகமாக. இப்போ நான் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இதை அப்படியே சைடில் நம்ம சிம்மில் வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிளகு சீரகம் தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சையாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும். இதை அப்படியே மூடிடலாம் நம்ம சிம்மில் வச்சுட்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ரைஸ் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட்டு வந்து வெஜிடபிள் பிரிந்தி பண்ண போகிறேன். நம்ம அடுத்து பண்ண போகிற வெஜிடபிள் பிரிந்திக்காக கசகசாவை நான் ஊற வச்சுருக்கேன். கசகசா போட்டு பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். கசகசா வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைப்படாது அப்படின்றதுனால இதை ஒரு கொதி விட்டுட்டோன்னா சாஃப்ட் ஆகிடும். நம்ம நெக்ஸ்ட் வந்து சாதம் பண்ணுறதுக்குள்ளே அதுவும் ரெடி ஆகிடும். அதனால் இதை நான் சூடு பண்ணுறேன். பாருங்கள், ரைஸ் வந்து ரெடியாக இருக்குது. நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுலேயே நம்ம பிரிஞ்சியும் தாளிச்சிடலாம். வேறு பாத்திரத்துக்கு இதை மாற்றிடலாம். இப்போ பிரிந்திக்காக நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். கசகசா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தது. இதில் இஞ்சி பூண்டு எல்லாமே நான் பேஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 2 பட்டை, 3 லவங்கம் இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு நான் தயிர் ஆட் பண்ணி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வர போகிறேன். இப்போ இதை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். குக்கரில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து பிரிந்தி இலை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பொரியட்டும். 2 சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். 3 பச்சை மிளகாய், எக்கு மட்டும் கட் பண்ணியிருக்கேன். புதினா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 2 உழக்கு எடுத்திருக்கேன். நான் 2 உழக்கு செய்ய போகிறதுனால 4 உழக்கு தண்ணி, சுடு தண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம 3 ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பக்கமும் கிரேவி கொதிச்சுட்டு தான் இருக்குது. கொஞ்சம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ இது வதங்கிட்டுருக்கு. இப்போ நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா வதக்கிட்டு வர போகிறோம்.
2 தக்காளியை நான் நறுக்கி வச்சுருக்கேன் நீல நீளமாக, அதை ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 உலக்கு எடுத்துக்க அரிசி, அதுக்கு தகுந்த அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைனா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் முதல்லையே அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ தக்காளியும் கொஞ்சம் வதங்கட்டும். நான் வந்து ஒரு பெரிய கேரட்டும் ஒரு சின்ன கேரட், அதுக்கப்புறம் ஒரு 6-7 பீன்ஸ் உள்ளே நறுக்கி வச்சுருக்கேன். 2 பொட்டேட்டோ நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா என்ன பிரிஞ்சு வந்துடுச்சு. நான் தேங்காய் ஆட் பண்ண போகிறேன். நல்லா 2 பீஸ் அளவுக்கு தேங்காவை நான் அரைச்சி ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நான் தேங்காய் ஆட் பண்ண போகிறேன். இதில் ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இதை தண்ணி இல்லாமல் வதக்கிட்டு வந்துடலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தண்ணியே இல்லாமல் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் சுடு தண்ணியை ஆட் பண்ண போகிறேன். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது, நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் புதினா கொத்தமல்லி மீதி இருக்குது, நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். நம்ம எடுத்ததே ஒரு கை புதினா ஒரு கை கொத்தமல்லி தான், அதில் பாதி போட்டு பாதி வச்சுருந்தேன். இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 விசில் போட போகிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கிட்டு இப்போ நம்ம கத்திரிக்காய் புலாவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் புலாவுக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 1 ஸ்பூன் எள்ளு. இதை எல்லாமே வறுத்துக்கலாம். இதை வறுத்து பவுடர் பண்ண போகிறோம். நல்லா வறுத்து பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் நான் அதை மாற்றிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 லவங்கம், கொஞ்சம் சீரகம், அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் அதை ஆட் பண்ணிக்கலாம். பொரியட்டும். இப்போ நான் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து 2 நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்க போகிறேன். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இந்த பக்கம் இது ரெடி ஆகிடுச்சு. இதை நான் பவுட்ரு பண்ண போகிறேன். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. நான் இந்த ஸ்பூனில் தான் அளந்திருக்கேன். 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது வந்து 1 ஸ்பூன் ஃபுல் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடியும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்தே வதக்கிட்டு வந்துடலாம். அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். நான் பெரிய தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸில் நாங்கள் உப்பு போட்டு தான் வடிப்போம், அதனால் கிரேவிக்கு மட்டும் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம், ஏன்னா நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் பச்சை வாசனை போகணும். கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணோன்னா தக்காளியே நல்லா கரைஞ்சி வதங்கிடும். இப்போ இதை மூடிடலாம். இப்போ நம்ம பிரிந்தி சாதம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதையும் வேறு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. கத்திரிக்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்கிடலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் 3/4 உலக்கு வந்து ரைஸ் வந்து வடித்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ண போகிறேன். இப்போ இது வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிட போகிறோம். க்ளீன் பண்ணிட்டோன்னா நமக்கும் வேலை முடிஞ்சிடும். அதனால் நான் பாத்திரம்லாம் வாஷ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். பொடிச்சு வச்ச பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இது மூடி நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அதுக்குள்ளே கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். நான் பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். சாதமும் பார்த்திங்கன்னா ரெடியாக தான் இருக்குது. இப்போ இறக்க போகிறேன். இப்போ நாங்கள் சாப்பிட்டு வர போகிறோம். நீங்களும் போய் சாப்பிட்டு வாங்க. எல்லாருமே சாப்பிட்டாச்சு. நான் பாத்திரம்லாம் கொஞ்சம் சிங்கில் இருக்குது, வாஷ் பண்ண போகிறேன். வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பெருக்கணும், அந்த வேலைலாம் இருக்குது. இதையெல்லாம் நான் முடிச்சுட்டு இப்போ வரப்போகிறேன். நீட்டாக எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா சூடாக ஒரு கப் டீயோட என்னோடய டேவை நான் முடிக்க போகிறேன்.
இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.